விஜய்க்கு ஆதரவாக ரஜினிகாந்த் சொன்னவாறு நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் ஜனநாயகன் என்ற திரைப்படத்தில் நடித்துள்ளார். இந்த திரைப்படம் KVN புரொடக்ஷன் தயாரித்துள்ளது. விஜயின் அரசியல் வருகையால் இந்த படம் தான் அவரின் கடைசி படம் என்பதால் இந்த படத்தை அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். படம் சென்சார் பிரச்சினை காரணமாக வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டது. இந்த நிலையில் ஜனநாயகன் படத்தின் காட்சிகள் இணையத்தில் லீக் ஆகி அதிர்ச்சியை கொடுத்தது. ஜனநாயகன் படத்தை ஆன்லைனில் கசிய விடப்பட்ட வழக்கில் 6 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக தமிழ்நாடு காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு இணைய வழி குற்ற தடுப்பு பிரிவானது பல டிஜிட்டல் தளங்களில் ஜனநாயகன் திரைப்படத்தின் அங்கீகரிக்கப்படாத இணைய கசிவு தொடர்பான புகாரின் பேரில் விரைவான நடவடிக்கை எடுத்துள்ளது. ஜனநாயகன் படத்தின் சென்சார் பிரச்சனையை உடனே சரி செய்ய ஏற்பாடுகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன. திருப்பூர் சுப்பிரமணியம் அது தொடர்பாக பேசியுள்ளார். ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் செய்ய தணிக்கை சான்று கிடைத்தாலே அடுத்த நாளே படம் தியேட்டரில் வெளியாக அதிக வாய்ப்புகள் உள்ளதாக கூறுகின்றனர். இந்த பிரச்சனைக்கு தமிழ் சினிமாவில் ஜாம்பவான்கள் ரஜினிகாந்தும் கமலஹாசனும் இந்த பிரச்சனை பற்றி பேசியிருந்தனர். கமலஹாசன் வெளியிட்டுள்ள பதிவில் கூறுகையில், ஜனநாயகன் திரைப்பட கசிவு என்பது ஒரு விபத்தல்ல, அது ஒரு கட்டமைப்பு தோல்வியின் விளைவு. உரிய நடைமுறைகள் சரியான நேரத்தில் நடந்திருந்தால் நாம் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்க மாட்டோம். விரைவான தணிக்கை முறை, கடுமையான அமலாக்கம் மற்றும் உடனுக்குடனான தடுப்பு நடவடிக்கைகள் சினிமாவை உண்மையாக நேசிப்பவர்கள் ஒன்றிணைந்து கடந்த காலங்களில் எனக்கு உறுதுணையாக நின்றது போலவே இப்பொழுதும் இப்படத்தை திரையரங்குகளில் சட்டப்பூர்வமாக பார்த்து இதற்கு தகுந்த பதிலடி கொடுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இவ்வாறு கமலஹாசன் கூறியிருந்தார். ரஜினிகாந்த் தனது எக்ஸ் தள பக்கத்தில் ஜனநாயகன் படம் இணையத்தில் கசிந்ததை வன்மையாக கண்டித்து ட்வீட் போட்டுள்ளார். அதில் ஜனநாயகன் திரைப்படம் இணையத்தில் யாராலோ வெளியிடப்பட்டிருப்பது அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது. திரை அமைப்புகள் இதற்கு எதிராக குரல் எழுப்பி அரசு இதை செய்தவர்களை கண்டுபிடித்து கடுமையான தண்டனை அளிக்கப்பட வேண்டும். இது போன்ற குற்றம் இனியும் தொடரக்கூடாது என பதிவிட்டிருந்தார். இதற்கு நன்றி தெரிவித்து ரஜினியுடன் விஜய் பேசியிருக்கிறார். ரஜினிகாந்த் மீது மதிப்பும் மரியாதையும் கொண்டவர் விஜய். விரைவில் இவர்கள் இருவரும் சந்திக்க வாய்ப்பிருக்கிறதா?